ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முடியரசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் துரைராசு, பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி, ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, குளத்தில் போய் தான் முடிய அலச முடியும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இவருடைய காலம் 1920 1998 வரைக்கும். அவருடைய பணி அப்படிங்கிறது தமிழ் டீச்சர். எங்கே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, மிஸ் உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில் ஒர்க் பண்ணாங்க. இவருடைய சிறப்பு பெயர்கள் கவியரசு. இந்த கவியரசுங்கிற பெயர் யார் கொடுக்க அப்படின்னா, குன்றக்குடி அடிகளாரால் பரம்பு மலையில் வச்சு 1966 கொடுக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா முடியரசனை பார்த்து திராவிட நாட்டின் வானம் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட நாட்டின் வானம் பாடி அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா முடியரசனை பார்த்து சொல்கிறாங்க. அவருடைய நூல் பூங்கொடி. இந்த பூங்கொடி தமிழ் தேசிய காப்பியமாக 1966 தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் தான் பூங்கொடி. காவியப்பாவை. வீரகாவியம் தமிழ் வளர்ச்சி கழக பரிசு. வீரகாவியம் தமிழ் வளர்ச்சி கழக பரிசு. பூங்கொடி தமிழக அரசு பரிசு பெற்றது. முடியரசன் கவிதைகள் முடியரசன் கவிதைகள், மனிதனை தேடுகிறேன், நெஞ்சு பொறுக்கதில்லை, இது எல்லாமே இவருடைய நூல்கள். கவியரசு அப்படின்னு சொல்லி பட்டம் பெற்ற ஒரு கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நாடகம் ஊன்றுகோல். இந்த ஊன்றுகோல் நாடகம் பண்டிதமணி கதிரேச செட்டியாரை பற்றியது. இவருடைய சுயசரிதை என்ன அப்படின்னா, பாட்டுப்பறவையின் வாழ்க்கை பயணம் தான் முடியரசனோட சுயசரிதை. இடைய முக்கிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் தமிழில் பிற மொழி கலப்பதை வன்மையாக என்ன செஞ்சார், கண்டிச்சார். தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவோடு நெருங்கி பழகியவர். பாரதிதாசன் பரம்பரை கவிஞருள் மூத்தவர் யார் அப்படின்னு சொன்னால், முடியரசன் தான் மூத்தவர். முடியரசன் மூத்தவர். இவரோட தலைமாணாக்கர் யார் அப்படின்னா, பாவலரேறு. பாவலரேறு பெருஞ்சித்தனார் தான் இவருடைய தலைமாணாக்கர். இவர் இன்டர்காஸ்ட் மேரேஜ், அதாவது சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அவருடைய சாவிலையும் சடங்கு முறை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவரோட ஆசை என்ன செஞ்சிச்சு, நிறைவேற்றி அதே மாதிரி அவருடைய இறுதிச் சடங்கப்போ எந்த சடங்கும் என்ன செய்யலை, மேற்கொள்ளலை. இவருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் என்ன செஞ்சுருக்கு, மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. முக்கியமான மேற்கோள்கள் அப்படின்னு சொன்னால், இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கதை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு அப்படின்னு சொல்லி இவருடைய பாடலில் அழகாக சொல்லியிருப்பாங்க. வரம்பில்லையே எம்மொழியும் அழிந்து போகும், மனவினையில் தமிழுண்டோ பயின்றவர் தம்முள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பேச்சில் தமிழுண்டா மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழுண்டா அப்படின்னு சொல்லி அழகா தமிழை பற்றி எழுதியிருக்காங்க. ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லி பொங்கலை பற்றி அழகாக எழுதியிருக்காங்க. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன். யார் கவிஞன் அப்படின்னு சொல்லி பழைய பள்ளி புத்தகத்தில் ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் அப்படின்னு. அடுத்து நானிலம் படைத்தவன் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள நியூ புக்கில் இருக்குது. அந்த பாடல் புதியதோர் வீதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்திருக்காங்க. அதில் ஒரு 2 லைன் அழகாக கொடுத்துருப்பாங்க. அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோன் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். முடியரசனை பற்றி எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இது தவிர வேறு கருத்துக்கள் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.